பப்பி கிச்சனில் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு துவையல் பார்க்கலாம். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு லைட்டாக வறுபட்டதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இது ரெண்டும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 4 மிளகாய் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அது மிளகாய் எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இதெல்லாம் தனியாக வறுத்து எடுத்து வச்சிடலாம். நான் பீர்க்கங்காய் தோலையும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதையும் போட்டு தனியாக வதக்கி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு அதோட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அரைச்சிட்டா சூப்பரான பீர்க்கங்காய் கொத்தமல்லி துவையல் தயார். இதுக்கு அப்பளம் தொட்டு சாப்பிட்லாம். நான் அவரைக்காய் கூட்டோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி பீர்க்கங்காயோட கொத்தமல்லி வச்சு அரைச்சி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.